8 லட்சம் ரூபாய்க்காக நண்பனை கொன்றுவிட்டு நாடகமாடிய மோசக்கார நண்பர் தமிழரசன் தான் இவர். விழுப்புரம் மாவட்டம் சேமங்கலத்தில் தந்தைக்கு உதவியாக விவசாயம் செய்து வந்தவர் முத்துக்குமரன். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வெளியே போன முத்துக்குமரன் வீடு திரும்பாததால் திருவெண்ணைநல்லூர் போலீசாரிடம் புகார் அளித்தார் அவரது தந்தை முருகன். ஆனாலும் மகன் குறித்த விவரம் தெரிய வராததால் முருகன் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவால் விசாரணையை துரிதப்படுத்தினர் போலீசார். அதில் ஆனத்தூரில் உள்ள வங்கிக்கு அதே கிராமத்தைச் சேர்ந்த நண்பன் தமிழரசனுடன் முத்துக்குமரன் கடைசியாக சென்றது தெரியவந்தது. தமிழரசனை பிடித்து விசாரித்த போது வெற்று காசோலையில் முத்துக்குமரனின் கையெழுத்தை நைசாக பேசி வாங்கி அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 8 லட்சம் ரூபாயை தனது கணக்கிற்கு மாற்றிக்கொண்டது தெரியவந்தது. இதனை தெரிந்து கொண்ட முத்துக்குமரனின் தந்தை முருகன் பணத்தை திருப்பி கேட்டபோது இழுத்தடித்து வந்துள்ளார் தமிழரசன். ஆனத்தூர் வங்கியில் நெட்வொர்க் வேலை செய்யவில்லை எனவும் விக்கிரவாண்டியில் உள்ள தலைமை அலுவலகம் சென்று விசாரித்துக் கொள்ளலாம் என கூறி முத்துக்குமரனை அழைத்துச் சென்றுள்ளார் தமிழரசன். வழியில் இயற்கை உபாதை கழிக்கலாம் என கூறி சேமங்கலம் மலட்டாறு பகுதிக்கு முத்துக்குமரனை அழைத்துச் சென்றுள்ளார் தமிழரசன். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது முத்துக்குமரனை கீழே தள்ளிவிட்டும் தலையில் இரும்பு ராடால் அடித்தும் கொலை செய்ததாக தமிழரசன் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். சடலத்தை என்ன செய்தாய் என போலீசார் கேட்டபோது மலட்டாற்றில் புதைத்ததாக கூறி ஒவ்வொரு இடமாக மாறி மாறி காட்டிய இடங்களில் போலீசார் பொக்லைன் இயந்திரம் உதவியோடு தோண்டி வந்தனர். ஆனால் சடலம் கிடைக்காததால் மீண்டும் தங்களது பாணியில் விசாரித்த போது நண்பனின் உடலை தனது நிலத்தில் புதைத்திருப்பதாக சுட்டிக்காட்டிய இடத்தில் தோண்டிய போலீசாருக்கு அழுகிய நிலையில் சில பாகங்களும் ஆடைகளும் கிடைத்தன. அந்த ஆடைகள் முத்துக்குமரனுடையதுதான் என்பதை உறவினர்கள் உறுதிப்படுத்தினர். இதனால் சுமார் 3 மாதத்திற்கும் மேலாக நீட்டித்து வந்த மர்மம் விலகி உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன்.